நடிகர் சூர்யா தற்போது கங்குவா என்ற திரைப்படத்துல நடித்து வருகிறார். சிவாவின் இயக்கத்துல யானவேல் ராஜாவின் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் தான் கங்குவா. சூர்யாவின் நடிப்பில் கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு படமே வெளியாகவில்லை. கடைசியாக சூர்யாவின் நடிப்பில் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் வெளியானது. ஆனால் அப்படம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக சூர்யாவின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகாத நிலையில தற்போது கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது. சூர்யாவின் நடிப்பிலேயே அதிக பொருட்சேவையில் உருவான திரைப்படம் தான் கங்குவா. சிவாவின் பிரம்மாண்டமான இயக்கத்தில் பேன் இந்தியா படமாக உருவாகி வரும் கங்குவா திரைப்படம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளது. இதுல முதல் பாகம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது அக்டோபர் மாதத்திற்கு இப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போயுள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு இப்படம் வெளியாக உள்ளது. அநேகமாக சூர்யாவின் படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக கங்குவா இருக்கும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து வருகிறது. சூர்யாவின் படம் திரையில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று சில காலமான நிலையில கங்குவா திரைப்படத்தை தான் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில சமீபத்தில் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களிடம் வைரலானது. அதற்கடுத்ததாக இப்படத்தின் டீசரை தான் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இதையடுத்து கங்குவா படத்தின் டீசர் அல்லது ட்ரெய்லர் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அநேகமாக கங்குவா படத்தின் டீசர் விக்ரமின் தங்கலான் படத்துடன் இணைய இருப்பதாகவும் தகவல் வருகின்றது. கங்குவா படத்தை தயாரித்து வரும் யானவேல் ராஜுதான் விக்ரமின் தங்கலான் படத்தையும் தயாரித்து வருகிறாராம். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரமின் நடிப்பில் உருவாகியுள்ள தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையடுத்து தங்கலான் படத்தின் இடைவெளியின் போது சூர்யாவின் கங்குவா படத்தின் டீசர் திரையிடப்படும் என தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் சூர்யாவும் விக்ரம் மீண்டும் இணைந்திருப்பதாக பேசி வராங்க. ஒரே சமயத்துல தங்கலான் மற்றும் கங்குவா என 2 பெரிய பட்ஜெட் படங்களை யானவேல் ராஜா தயாரித்து வருகிறார். இவ்விரு படங்களுமே அவருக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவிலேயே மிக முக்கிய படமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிப்பில் உருவாகிய தங்கலான் திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணி பக்காவா நடத்திட்டு இருக்காங்க.